கவனிப்பா. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து கெப்பாசிட்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரிஸ். ஃபர்ஸ்ட் வந்து கெப்பாசிட்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரிஸ் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து கெப்பாசிட்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் பேரலல். மின்தேக்கிகள் தொடர் இணைப்பில் இணைக்கப்படுது. ஸோ அப்போ இது வந்து 3 மின்தேக்கி இருக்கு. அதோட மின்தேக்கி திறன் இது வந்து C1, இது C2, இது C3. இங்க நாம இந்த சார் மியூட்ல இருக்கீங்க சார். இப்ப கிளியரா இருக்காமா? எஸ் சார். பாருங்கப்பா, இதுல கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர் ஃபார்முலா என்ன, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர், ஒரு மின்தேக்கியின் மின்தேக்கு திறன் ஃபார்முலா என்ன? C is equal to என்ன? Q by V சார். வெரி குட். C is equal to Q by V. சரியா? ஒரு மின்தேக்கியின் மின்தேக்கு திறனுக்கான ஃபார்முலா C is equal to Q by V. இப்போ இதுல C1 அப்படிங்கிறது ஒரு கெப்பாசிட்டர், C2ங்கிறது ஒரு கெப்பாசிட்டர், C3ங்கிறது ஒரு கெப்பாசிட்டர். அதோட கெப்பாசிட்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டரோட கெப்பாசிட்டன்ஸ் C1, இரண்டாவது மின்தேக்கியின் மின்தேக்கு திறனை C2ன்னு சொல்றோம். இந்த மின்தேக்கியோட கெப்பாசிட்டன்ஸ் வந்து C3ன்னு சொல்றோம். இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட்டரி கூட என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஒரு மின்கலன் கூட நாம என்ன பண்ணிருக்கோம்னா சீரீஸ்ல கனெக்ட் பண்ணிருக்கோம். தொடர் இணைப்புல நாம வந்து இணைச்சிருக்கோம். அப்ப ஏற்கனவே நாம வந்து ஸ்டார்டிங்ல படிச்சிருப்போம், கெப்பாசிட்டர் நடத்தும் போது இந்த இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்லயே சொல்லியிருப்போம். இந்த கெப்பாசிட்டர் எப்படிப்பா ஃபங்க்ஷன் ஆகும், எப்படி ஒர்க் ஆகும், யாராவது சொல்லுங்க. நம்ம ஸ்டார்டிங்லேயே நாம வந்து நடத்தணும், கெப்பாசிட்டர் பத்தி நடத்தும் போது இந்த கெப்பாசிட்டர் வந்து இந்த உள்ள வந்து சார்ஜ் வந்து ஸ்டோர் ஆகும். அப்போ அந்த ப்ராசஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகும்? யாராவது தெரிஞ்ச ஒருத்தர் மைக் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. சொல்லுங்கப்பா. இங்க நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி கூட நாம வந்து என்ன பண்ணிருக்கோம், C3யோட ரைட் சைடை கனெக்ட் பண்ணிருக்கோம். அப்ப என்ன ஆகும்? ஏற்கனவே இதை பத்தி நாம இதுக்கு முன்னாடியே நடத்திருக்கோம். சொல்லுங்க சார். நெகட்டிவ் டெர்மினல் இருக்கிற பக்கம் நெகட்டிவ் சார்ஜ் வந்து இதுவாகும் சார். பாசிட்டிவ் டெர்மினல். வெரி குட் சுரேந்தர், வெரி குட். இது வந்து ஒரு பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினல். அப்ப இங்க இருந்து என்ன ஆகும் அப்படின்னா, -Q சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா -Q குவாண்டிட்டி சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எங்க இருந்து எங்க டிரான்ஸ்பர் ஆகும்? பேட்டரியோட நெகட்டிவ்ல இருந்து எங்க போகும்? C3யோட ரைட் சைடு. C3யோட ரைட் சைடுக்கு என்ன ஆகும்? டிரான்ஸ்பர் ஆகும். அதாவது இந்த மின்கலனோட எதிர்மின் வாயிலிருந்து -Q அளவு மின்னூட்டம் உள்ள எலக்ட்ரான்கள் எங்க போகும்? C3 மின்தூக்கியோட வலதுகை பக்கம் என்ன செய்யும் அப்படின்னா போகும். சரியா? அப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகும் சொல்லுங்க. அடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்? எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் ஞாபகம் இருக்கா? நிலைமின் தூண்டல், நிலைமின் தூண்டல் ஞாபகம் இருக்கா? அப்ப அந்த நிலைமின் தூண்டல் காரணமா என்ன நடக்கும்? இந்த C3யோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன தூண்டப்படும்? பாசிட்டிவ். வெரி குட். பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து என்ன ஆகும்னா இந்த இடத்துல வந்து தூண்டப்படும். சரியா? அடுத்தது இப்போ இங்க பாசிட்டிவ் அப்படின்னா C2வோட ரைட் ஹேண்ட் சைடு என்ன தூண்டப்படும்? என்ன டிரான்ஸ்பர்? வெரி குட். நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து என்ன ஆகும்னா டிரான்ஸ்பர் ஆயிருக்கும். இங்க எவ்வளவு நெகட்டிவ் சார்ஜஸ் இருந்ததோ, எவ்வளவு எதிர்மின் துகள் இருந்ததோ, அதே அளவு எதிர்மின் துகள்கள் எங்க டிரான்ஸ்பர் ஆயிருக்கும்பா? C2வோட ரைட் ஹேண்ட் சைடு. சரியா? அப்ப திருப்பி என்ன செய்யும்? நிலைமின் தூண்டல். நிலைமின் தூண்டல் காரணமா என்ன ஆகும்?
C2 ஓட லெஃப்ட் சைடுல என்ன தூண்டப்படும்? வெரி குட். பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து என்ன செய்யப்படும்னா இங்க வந்து தூண்டப்படும். அப்போ திருப்பி C1 ஓட ரைட் ஹேண்ட் சைடு என்ன ஆகும்? நெகட்டிவ். வெரி குட். நெகட்டிவ் சார்ஜஸ் இங்க வந்து என்ன ஆகும்னா டிரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ இங்க ஃபுல்லாமே என்ன ஆகும்னா நெகட்டிவ் சார்ஜஸ். அப்போ திருப்பி நிலைமின் தூண்டல் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். அப்போ என்ன பார்க்கும்? இங்க ஃபுல்லாமே பாசிட்டிவ் சார்ஜஸ். சரியா கவனிங்க. அப்ப இங்க மைனஸ் Q சார்ஜஸ், அதாவது மைனஸ் Q சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன பண்ணுச்சுன்னா நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரியில இருந்து ஃபர்ஸ்ட் என்னாச்சு மூவ் ஆக ஆரம்பிச்சு. அது எங்க போச்சு? C3க்கு என்னாச்சு போச்சு. அந்த C3ல இருந்து அக்கார்டிங் டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் நிலைமின் தூண்டல் காரணமாக என்ன பண்ணுச்சு? C2 ஓட வலதுகை பக்கம் என்ன பண்ணுச்சு? அதே அளவு நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து என்னாச்சுன்னா டிரான்ஸ்பர் ஆச்சு. சரியா? தூண்டப்பட்டிருக்கும். அப்ப திருப்பி அதே மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா இதே அளவுல மைனஸ் Q குவான்டிட்டி ஆஃப் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து எங்க போகும்? எங்க தூண்டப்படும்? C1 ஓட ரைட் சைடு. சரியா? அப்போ இந்த நெகட்டிவ் சார்ஜஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து திருப்பி என்ன ஆகும் அப்படின்னா இங்க இருந்து அப்படியே மூவ் ஆகி லாஸ்ட்ல எங்க வந்து முடியும்? லாஸ்ட்ல எங்க வந்துரும் பாருங்க? பாசிட்டிவ் டெர்மினல் வந்துரும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இங்க வந்து பாருங்க இந்த சர்க்யூட் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. இந்த சுற்று வந்து என்ன இருக்குன்னா முழுமை பெற்றிருக்கும். அப்போ இந்த C1, C2, C3 இந்த 3 கெப்பாசிட்டன்ஸ்லயும் சேம் குவான்டிட்டி ஆஃப் சார்ஜஸ் வந்து என்ன இருக்குன்னா ஸ்டோர் ஆயிருக்கு. சேம் குவான்டிட்டி ஆஃப் சார்ஜ், ஒரே அளவுள்ள மின் துகள்களோட மின்னூட்டம் என்ன செஞ்சிருக்குன்னா உள்ள வந்து தேங்கி இருக்கும். நாம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இந்த கெப்பாசிட்டன்ஸ்க்கு பெட்வீன், இந்த கெப்பாசிட்டர்ஸ்க்கு பெட்வீன்ல எங்க வந்து எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கும்? லாஸ்ட் நம்ம படிச்சோம். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம். மின் ஆற்றல் எங்கம்மா? between அந்த கெபாசிட்டர் between நடுவுல. பெட்வீன்ல அங்க என்ன இருக்கும்? எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கும். அதுதான் குழந்தை நிஷா. வெரி குட். இந்த 2 கெப்பாசிட்டர்ஸ்க்கு பெட்வீன்ல எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கும். அந்த எனர்ஜியே எங்க ஸ்டோர் ஆயிருக்கும்? எந்த ஃபீல்டுல? அங்க அதுக்கு ஏதாவது ஒண்ணு இருக்கணும் இல்லையா? எலக்ட்ரிக். வெரி குட் நிஷா, கரெக்டா சொல்றீங்க. சொல்லுங்க. இந்த 2 கெப்பாசிட்டர்ஸ் பெட்வீன்ல என்ன செய்யும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், மின்புலம் இருக்கும். அந்த மின்புலத்துல தான் வந்து என்ன இருக்கும்? அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்சியல் எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். நம்ம ஏற்கனவே படிச்சிருந்தோம். அப்போ இங்க C1, C2, C3ல இந்த 3 கெப்பாசிட்டன்ஸ்லயும் சேம் குவான்டிட்டி ஆஃப் சார்ஜஸ் வந்து என்ன இருக்குன்னா ஸ்டோர் ஆயிருக்கும். சரியா? இப்போ வந்து பாருங்க, இப்போ நாம வந்து அதாவது என்ன செய்யறோம்? பொட்டன்சியல் டிஃபரன்ஸ், மின்னழுத்த வேறுபாடு வந்து V வந்து அப்ளை பண்ணிருக்கோம். இது இந்த C1, C2, C3க்கு பெட்வீன்ல எப்படி இருக்கும்? யாராவது சொல்ல முடியுமா? நம்ம வீட்ல பவர் கனெக்ஷன் ஒவ்வொரு டிவைஸ்க்கும் எப்படி கொடுத்துருப்போம்? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். வீட்ல நாம எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்றோம் இல்லையா? எலக்ட்ரானிக் டிவைஸ் யூஸ் பண்றோம். அந்த டிவைஸ்ல எல்லாமே சர்க்யூட் கனெக்ஷன் சீரிஸ்ல கொடுத்திருப்போமா, பேரலல்ல கொடுத்திருப்போமா? சீரிஸ் சார். சீரிஸா பேரலா? கரெக்டா. parallel circuit sir. வெரி குட். பேரலல் சர்க்யூட்ல கொடுத்திருப்போம். ஒருவேளை சீரிஸ்ல கொடுத்திருந்தா என்ன ஆகுன்னு பாருங்களேன். இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு 230 வோல்ட் பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் வருதுன்னு வைங்க. அப்ப இன்சைடு த சர்க்யூட்ல வந்து நம்ம அடுத்த லெசன்ல படிப்போம். ஒரு சர்க்யூட்டோட இன்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா சார்ஜஸ் வந்து என்ன ஆகும்னா நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி டு பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் பேட்டரி மூவ் ஆகும். அதே அவுட் சைடு த சர்க்யூட்ல வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் டெர்மினல் டு நெகட்டிவ் டெர்மினலுக்கு மூவ் ஆகும். இது நெக்ஸ்ட் லெசன்ல நம்ம கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில மின்னோட்டவியல டீட்டெயிலா படிப்போம். இப்போ ஒருவேளை சீரீஸ்ல நம்ம வீட்டுல கொடுத்துறோம்னு வைங்க. இதை வந்து டிவி அப்படின்னு இமேஜின் பண்ணுங்க. இது வந்து வாஷிங் மிஷின் அப்படின்னு இமேஜின் பண்ணுங்க. இது ஒரு டியூப் லைட் அப்படின்னு இமேஜின் பண்ணுங்க. அப்போ 230 வோல்ட் நம்ம வீட்டுல இருந்து என்ன செய்யறோம்னா நம்ம வீட்டுக்கு 230 வோல்ட் வருது. அந்த 230 வோல்ட்டை சீரீஸ்ல கனெக்ட் பண்ணிருந்தோம்னா இது வந்து டிவின்னு ஜஸ்ட் இமேஜின் பண்ணீங்கன்னா இப்போ ஒருவேளை டிவி ஒர்க் ஆகிறதுக்கு ஒரு 100 வோல்ட் தேவைன்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்க 100 வோல்ட் போகுது. ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? 150 சார். 130. நம்ம வீட்டுக்கு வந்து 230 வோல்ட் வருது இல்லையாமா? அப்போ இதுல வந்து 100 போயிடுச்சு. அப்போ ரிமைனிங் 130. இது வந்து பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வச்சுக்கோங்க. அப்போ இது ஒர்க் ஆகுறதுக்கு ஒரு 110 வோல்ட் தேவைன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஆல்ரெடி இங்க 100 போயிடுச்சு. ரிமைனிங் 110 இங்க வருது, ரிமைனிங் 130 இங்க வருது. அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகுறதுக்கு ஒரு 110.
அப்ப ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? 20. 20 வோல்ட் இருக்கு. சரி, இந்த டியூப் லைட் ஒர்க் ஆகுறதுக்கு ஒருவேளை 30 வோல்ட் தேவைன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த டியூப் லைட் ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகுமாப்பா? No, sir. ஒர்க் ஆகும். அப்ப இப்ப சொல்லுங்க, அப்ப நம்ம வீட்ல உள்ள எலக்ட்ரானிக் டிவைஸ் ஒவ்வொன்றும் எப்படி கனெக்ட் பண்ணிருப்போம்? சீரிஸ்லயா பேரலல்லையா? Parallel. வெரி குட். பேரலல்ல கனெக்ட் பண்ணிருப்போம். பக்க இணைப்புல கொடுத்திருப்போம், தொடர் இணைப்புல கொடுத்திருக்க மாட்டோம். சரியா? அது மட்டும் இல்லாம தொடர் இணைப்புல வந்து பாருங்க, ஏதாவது ஒரு டிவைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை என்ன செய்யாது, அடுத்த சர்க்யூட்க்கு என்ன செய்ய நம்ம வந்து கரண்ட வந்து கண்டக்ட் பண்ண முடியாது. ஸோ அப்ப இந்த சீரீஸ் கனெக்ஷன்ல ஒவ்வொரு டிவைஸ்லயும் என்ன ஆகும் அப்படின்னா பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அப்போ இங்க C1க்கு அக்ராஸா எவ்வளவு பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் இருக்குன்னா V1, C2க்கு அக்ராஸா V2, C3க்கு அக்ராஸா V3. அப்போ ஒவ்வொரு மின்தேக்கியின் குறுக்கே தேங்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாட்டின் மதிப்பு மாறுபடுகிறது. அப்போ C1க்கு குறுக்கே எவ்வளவு மின்னழுத்தம் இருக்குன்னா V1, C2க்கு குறுக்கே உள்ள மின்னழுத்தம் V2, C3க்கு குறுக்கே உள்ளது V3. சரியா? அப்ப நாம அப்ளை பண்ணக்கூடிய பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் V வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யுதுன்னா V1, V2, V3 அப்படின்னு 3 டிவைட் ஆகுது. அப்ப டோட்டல் பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். டோட்டல் பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் V. டோட்டல் பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் அப்ப V is equal to என்ன வரும் சொல்லுங்க. Sir, V1 plus V2 plus V3. வெரி குட் தர்ஷினி, வெரி குட். அப்ப டோட்டல் பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் V is equal to என்ன வரும் அப்படின்னா V1 plus V2 plus V3. அதாவது நாம இந்த பேட்டரி மூலமா அப்ளை பண்ணக்கூடிய பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் இந்த 3 கெப்பாசிட்டருக்கு அக்ராஸா ஸ்டோர் ஆகக்கூடிய இண்டிவிஜுவல் பொட்டன்சியல் டிஃபரன்ஸோட சம்மேஷனுக்கு என்ன செய்யும்? ஈக்குவலா இருக்கும். தனித்தனியான மின்தேக்கிகளின் குறுக்கே தேங்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாட்டின் கூடுதலுக்கு சமமா இருக்கும் நாம அப்ளை பண்ணக்கூடிய இந்த பொட்டன்சியல் டிஃபரன்ஸ். அப்ப V is equal to V1 plus V2 plus V3. சரியா? இப்போ நம்ம ஏற்கனவே ஃபார்முலா படிச்சிட்டோம். மின்தேக்கி திறன் C is equal to ஃபார்முலா என்ன படிச்சோம்? கெபாசிட்டன்ஸ் C is equal to Q by V. வெரி குட், Q by V. அப்ப V is equal to என்ன வரும்? Q by C. சரியா? இப்போ நாம என்ன படிச்சிட்டோம் அப்படின்னா 3 கெப்பாசிட்டர்ஸ்க்கு அக்ராஸா சார்ஜஸ் மூவ் ஆகுது. அந்த சார்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா C1, C2, C3 மூணுலயுமே சேமா இருக்கும்னு படிச்சிட்டோம். அப்ப V1 equal to என்ன வரும்? சார்ஜஸ் வந்து சேம், மின்னூட்டத்தின் மதிப்பு சமமா இருக்கு. அப்ப Q by இங்க என்ன வரும்? இது வந்து C1ங்கிறது ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டரோட கெப்பாசிட்டன்ஸ். அப்ப V1 equal to என்ன வரும்? Q by சொல்லுங்க. C1. வெரி குட். V2 equal to என்ன வரும்? Q by C2. வெரி குட், Q by C2. V3 equal to என்ன வரும்? Q by C3. வெரி குட், Q by C3. அப்ப என்ன பாருங்க, V is equal to Q by C1 plus Q by C2 plus Q by C3. இதுல எது காமனா வெளில எடுத்துடலாம் சொல்லுங்க. எதை பொதுவா வெரி குட், Q வந்து பொதுவா எடுத்துக்கலாம். Q எடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகுனா 1 by C1 plus 1 by C2 plus 1 by C3 இல்லையா? அப்போ இது இப்போ இப்போ வந்து பாருங்க 3 capacitors are connected in series. அப்போ இது இந்த ரெசிப்ரோக்கல் இருக்கு பாருங்க, 1 by C1 plus 1 by C2 plus 1 by C3 இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகும்? ஒரு எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் கிடைக்கும். அந்த எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் நம்ம எப்படி கன்சிடர் பண்றோம்னா C1, C2, C3 இந்த 3ஐயும் நாம என்ன பண்ணோம் அப்படின்னா சீரீஸ்ல கனெக்ட் பண்ணிட்டோம். அப்போ அதோட எஃபெக்டிவ் என்ன ஆகுது பாருங்க, எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் தொகுபயன் மின்தேக்கு திறன் வந்து பாத்தீங்கன்னா சீரீஸ் கனெக்ஷன் அப்படிங்கிறதுனால இதை வந்து நாம வந்து CS அப்படின்னு எடுத்துக்கோம்.
நம்ம அப்ளை பண்ணக்கூடியது வந்து பேட்டரி பாசிட்டிவ், இது நெகட்டிவ். அப்ப இந்த 3யோட டோட்டல் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா நாம சிஎஸ் அப்படின்னு, இது வந்து சிஎஸ், இது நம்ம அப்ளை பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V. அப்போ இப்படி இந்த சுச்சுவேஷன் எடுத்துக்கிட்டோம்னா இந்த 3யையும் ஆட் பண்ணும்போது நமக்கு எஃபெக்டிவ் வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ் வந்துருது. அப்போ இந்த வியோட வேல்யூ என்ன வரும், யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். V is equal to என்ன வரும்? Q by C sir. வெரி குட். Q by நம்ம எப்படி எடுத்துட்டோம், எஃபெக்டிவ் கெபாசிட்டன்ஸ் எப்படி எடுத்துட்டோம், CS. வெரி குட். அப்ப Q by CS, CS. Q by CS, சரியா? அப்போ இப்போ இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, நம்ம ஃபைனல் ஃபார்முலாவுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரே நிமிஷம். ஓகே. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா என்ன பார்த்தோம், V is equal to Q into 1 by C1 plus 1 by C2 plus 1 by C3 ன்னு பார்த்துருந்தோம் இல்லையா? இப்போ இந்த V க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம், Q by C. வெரி குட். Q by CS is equal to Q into 1 by C1 plus 1 by C2 plus 1 by C3. அப்ப Q என்ன ஆயிடுங்க, Cancel ஆயிடும். அப்போ 1 by CS is equal to என்ன வந்துரும், 1 by C1 C1 1 by plus 1. C2 plus 1 by C3. சரியா? அப்ப நல்லா கவனிங்க, இதை வச்சு ஒரு ஃபைனல் ஃபார்முலா சொல்ல போறோம். 1 by CS is equal to 1 by C1 plus 1 by C2 plus 1 by C3 இல்லையா? அப்ப பாருங்க, the reciprocal of effective capacitance in series connection, நல்லா மைண்ட் வச்சுக்கோங்க. சிஎஸ்ங்கிறது எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் இன் சீரிஸ் கனெக்ஷன், அது என்ன பண்ணிருக்கோம், ரெசிப்ரோக்கல் பண்ணிருக்கோம். அப்ப the reciprocal of or inverse of, நீங்க ரெசிப்ரோக்கல்ங்கிறத வேண்டாம், இன்வர்ஸ்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணிருக்கோம். The inverse of effective capacitance in series combination is equal to, அது எதுக்கு ஈக்குவலா இருக்கு, 3 capacitors connected in series, sir. 3 capacitors connected in series. அந்த ஃபார்முலா இதுல C1 னா என்ன, C2 னா என்ன, C3 னா என்னப்பா? C1 னா என்ன? Capacitance, sir. Very good. Capacitance of first capacitor. C2 னா Capacitance of capacitance. இரண்டாவது மின்தேக்கியின் மின்தேக்கி திறன். அப்ப இங்க வந்து பாருங்க, அதை என்ன பண்ணிருக்கோம், ஆட் பண்ணிருக்கோம், சம்மேஷன் பண்ணிருக்கோம். அப்ப சம் ஆஃப் எதை சம் பண்ணிருக்கோம், Inverse of the வெரி குட், வெரி capacitance. குட், வெரி குட். சம் ஆஃப் இன்வர்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர். பாருங்க, நம்ம எல்லாத்துக்கும் 1 by C1 plus 1 by C2 plus 1 by C3 ஆக்சுவலி என்ன பண்ணிருக்கோம், இங்க வந்து பாருங்க சம்மேஷன் பண்ணிருக்கோம் இல்லையா, ஆட் பண்ணிருக்கோம். இதை ஃபுல்லா என்ன பண்ணிருக்கோம், ஆட் பண்ணிருக்கோம். எதை ஆட் பண்ணோம் பாருங்க, இதை ஃபுல்லா நம்ம ஆட் பண்ணிருக்கோம். இங்க ஒரு பிளஸ் இருக்கு, இங்க ஒரு பிளஸ் இருக்கு. சோ இப்போ ஆட் பண்ணோம், எதை ஆட் பண்ணோம், Capacitance of capacitor, sir. ஆமா, கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர். அது என்ன இருக்கு, இன்வர்ஸா இருக்கு. இன்வர்ஸ் ஆஃப், அந்த வேர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சம் ஆஃப் இன்வர்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர்ஸ் ஆர் கண்டெய்ன்ட் இன் சீரிஸ். தமிழ் மீடியம் கவனிங்க, தொகுபயன் மின்தேக்கு திறனின் தலைகீழ் மதிப்பானது. சிஎஸ்ங்கிறது தொகுபயன் மின்தேக்கு திறன், அதோட தலைகீழ் மதிப்பானது எதற்கு சமமாக இருக்குன்னா, தனித்தனியான மின்தேக்கிகளின் மின்தேக்கு திறனின் தலைகீழ் மதிப்பின் கூடுதலுக்கு சமம். தலைகீழ் மதிப்பின் கூடுதலுக்கு சமம். அதான் என்ன சொல்றோம்னா 1 by CS is equal to 1 by C1 plus 1 by C2 plus 1 by C3 அப்படின்னு சொல்றோம். இப்போ ஒருவேளை C1 ஓட வேல்யூ வந்து ஒரு 10 மைக்ரோஃபாரட் வைங்க, C2 ஓட வேல்யூ ஒரு 20 மைக்ரோஃபாரட் வைங்க, C3 ஓட வேல்யூ ஒரு 30 மைக்ரோஃபாரட் வைங்க. அப்ப எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் என்ன, ஒரு யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? இந்த கண்டிஷன்ல 3 capacitors are contained in சீரீஸ்ல தொடர் இணைப்புல மின்தேக்கிகள் இணைக்கப்படும் போது C1 ஓட மதிப்பு 10 மைக்ரோஃபாரட், C2 ஓட மதிப்பு 20. Sir, 1 by 60, sir. 1 by சீனிவாசன் சொல்லுங்க, 1 by கரெக்டா சொல்லுங்க சீனிவாசன். கரெக்டா சொல்லுங்க.
சார் லாஸ்ட் நம்பர் என்ன சார் எழுதிருக்கீங்க? 30 30 மேம் 30 30 மைக்ரோஃபாரட். ஒர்க் அவுட் பண்ணுங்க. என்ன வரும்? 1/10 plus 1/20 plus 1/30. இதோட ஆன்சர் என்ன? 1/60 சார். திருப்பி அதே சொல்லி 1/60 1/16. எல்சிஎம் எடுத்து போணும் சார். 11/60 சார். 11/60 எல்லாம் பாருங்க கரெக்டா தப்பா சொல்றீங்க பாருங்க. இங்க என்ன வரும்? இது எவ்வளவு டைம்ஸ்? into 6 சார். into 6 6 எல்சிஎம் எவ்வளவு வரும்? 30 sir. 30. அப்ப இங்க என்ன வரும்? Into 3 sir. வெரி குட். 3 பிளஸ் அடுத்து என்ன வரும்? இங்க என்ன வரும்? Sir அங்க ஓகே ஓகே ஓ ஓ ஓ வெரி குட் வெரி குட். நான் தான் தப்பா சொல்லியிருக்கேன். இப்போ எல்சிஎம் 16 வச்சுக்கோங்க இல்லையா? ஏன்னா 20 இல்லையா? வெரி குட் வெரி குட். ஒரே நிமிஷம்ப்பா. சாரி நான் தான் தப்பா சொல்லியிருக்கேன். ஒரே நிமிஷம். அப்போ இது 60 இல்லையா? அப்போ 60னா என்ன ஆகும் சொல்லுங்க? வெரி குட் வெரி குட். 10 into 6 to 60னா அப்ப இங்க என்ன ஆகும்? 6 பிளஸ் இங்க என்ன வரும்? 6 4 3. 3 சார். பிளஸ் 2 sir. 2 அப்ப என்ன ஆகும்? 11/60. 11/60 இல்லையா? இது என்னது? 1/CS இல்லையா? அப்போ CS ஓட வேல்யூ என்ன வரும்? 60 வரும் சார். 60/11. அப்போ வேல்யூ என்ன வரும்? 5 பாயிண்ட் எவ்வளவு வரும்? 55. அப்போ 5.4 வருமா? அப்ராக்சிமேட்டா 5.4 மைக்ரோஃபாரட். இப்ப கவுனிங்க. நாம என்ன பண்ணோம்னா இதுல இருக்கிறது லீஸ்ட் வேல்யூ எவ்வளவு? 10 சார். 10 farad. அப்ப இந்த எஃபெக்டிவ் கெபாசிட்டன்ஸோட மதிப்பு இருக்கிறதுல லீஸ்ட் வேல்யூ கூட எப்படி இருக்கு? மேக்ஸிமமா இருக்கா மினிமமா இருக்கா? மினிமமா இருக்கு சார். மினிமமா இருக்கு. அப்ப மின்தேக்கிகளை தொடர் இணைப்பில் இணைக்கும் பொழுது தொகுபயன் மின்தேக்கு திறனின் மதிப்பானது அந்த இணைப்புல உள்ள மிக குறைந்த மின்தேக்கு திறனின் மதிப்பை விட என்ன செய்யும்? குறைவாக இருக்கும். எல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. கெபாசிட்டர்ஸ் ஆர் கண்டெய்ன்ட் இன் சீரிஸ் அப்படின்னா எஃபெக்டிவ் கெபாசிட்டன்ஸ் வந்து அந்த சீரிஸ் காம்பினேஷன்ல உள்ள கெபாசிட்டரோட லீஸ்ட் வேல்யூவோட எப்படி இருக்கும்? மினிமமா இருக்கும். ஏன்னா இங்க இருக்கிறதுலே மினிமம் வந்து 10 மைக்ரோஃபாரட். பட் இங்க வந்து பாருங்க எஃபெக்டிவ் கெபாசிட்டன்ஸ் வந்து தொகுபயன் மின்தேக்கு திறன் வந்து அதை விட கம்மியா இருக்கு. சரியா? இது வந்து ஒரு 3 மார்க் கொஸ்டின்ல ரிப்பீட்டடா கேட்பாங்க. இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் இருக்கு, அதை முடிச்சிடலாம். கெபாசிட்டர்ஸ் ஆர் கண்டெய்ன்ட் இன் parallel. பக்க இணைப்பில் மின்தேக்கிகள் இணைக்கப்படும். Capacitors are connected in parallel. பக்க இணைப்பில் மின்தேக்கி. ஸோ இதில் அதே மாதிரி டயக்ராம் பாருங்க. அங்கே வந்து சீரீஸ்ல கனெக்ட் பண்ணோம். இங்கே வந்து என்ன பண்றோம் அப்படின்னா பேரலல்ல என்ன பண்றோம்? கனெக்ட் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி 3 கெபாசிட்டன்ஸ் கனெக்ட் பண்றோம். 3 தனித்தனியான மின்தேக்கு திறனை உடைய மின்தேக்கிகள் வந்து இங்க பக்க இணைப்புல இணைக்கும். வந்து C1 C2 C3. அங்க போங்கம்மா.
ஸோ இங்க வந்து பேட்டரி இருக்கு. பாசிட்டிவ் டெர்மினல், இது வந்து நெகட்டிவ் டெர்மினல். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா parallel கனெக்ஷனில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த டயக்ராம் ஆக்சுவலி நீங்கள் உங்களோட எக்ஸாம் பேப்பரில் எப்படிலாம் ட்ரா பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் ரஃபாக பண்ணாலே போதும். இந்த டயக்ராம் நீங்கள் நிறைய டைம் எடுத்துக்கூடாது. சரி வந்து பாருங்கப்பா, இங்கே வந்து நம்ம அப்ளை பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து V, இது வந்து C1, இது C2, இது C3. அப்போ இங்க C1னா என்ன? யாராவது ஒருத்தர் மைக் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. வாட் இஸ் C1, வாட் இஸ் C2, வாட் இஸ் C3? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. individual capacitance of capacitor sir. வெரி குட். C1ங்கிறது ஃபர்ஸ்ட் கெபாசிட்டரோட கெபாசிட்டன்ஸ். C2ங்கிறது என்ன? செகண்ட் கெபாசிட்டரோட கெபாசிட்டன்ஸ். C3ங்கிறது மூன்றாவது மின்தேக்கியின் மின்தேக்கி திறன். அப்போ C1, C2, C3ங்கிறது இண்டிவிஜுவல் கெபாசிட்டன்ஸ் ஆஃப் த கெபாசிட்டர்ஸ் கனெக்டட் இன் parallel. அப்போ பேரலல்னா இங்க வந்து பாருங்க, இது பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல் அப்படின்னா இங்க இது மேல பாசிட்டிவ் டெர்மினல் இருக்குன்னா இந்த C1, C2, C3 எல்லாத்துலயுமே என்ன மேல ஃபுல்லாமே பாசிட்டிவ் டெர்மினல் இருக்கும். கீழே பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினல்னா இதுல ஃபுல்லாமே என்ன செய்யும்? நெகட்டிவ் டெர்மினல். சரியா? அப்படி இருந்துச்சுன்னா அதை வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா parallel கனெக்ஷன், பக்க இணைப்பு அப்படின்னு சொல்றோம். அப்போ இப்படி கனெக்ட் பண்ணும்போது இங்க நாம பேட்டரியில அப்ளை பண்ணக்கூடிய பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் C1ல எப்படி இருக்கும், C2ல எப்படி இருக்கும், C3ல எப்படி இருக்கும்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. C1ல எப்படி இருக்கும், C2ல எப்படி இருக்கும், C3ல எப்படி இருக்கும்? போன இதுல சீரீஸ்ல பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் என்னாச்சு? டிஃபரெண்டா இருந்தது. மின்னழுத்த வேறுபாடு தொடர் இணைப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன செஞ்சு ஒவ்வொரு மின்தேக்கி இடையில மாறுபட்டது. இங்க எப்படி இருக்கும் சார்? பேட்டரிக்கு ஈக்குவலா இருக்குமா சார்? ஈக்குவலா இருக்கும். இங்க 230 வோல்ட் அப்படின்னா இந்த C1லயும் 230 வோல்ட் இருக்கும், C2லயும் 230 வோல்ட் இருக்கும், C3ல என்ன செய்யும்? 230 வோல்ட் இருக்கும். அப்ப இந்த parallel கனெக்ஷன்ல எது சேமா இருக்கும்? எதுப்பா சேமா இருக்கும்? வோல்டேஜ், பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் எப்படி இருக்கும்? சேமா இருக்கும். அதோட யூனிட், அதாவது பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் வந்து மின்னழுத்த வேறுபாடு வந்து சமமா இருக்கும். வோல்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே ஈக்குவலா இருக்கும். அப்போ எது மாறுபடும்? இங்க வந்து பாருங்க, இது வந்து C1, இங்க C2, இங்க C3. சரியா? அப்போ இங்க எவ்வளவு சார்ஜஸ் இருக்கும்? போன இதுல சார்ஜஸ் ஈக்குவலா இருந்தது. சரி, அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, இதை மட்டும் ஒரு சர்க்யூட்டா கன்சிடர் பண்ணுங்க. அப்ப கன்சிடர் பண்ணும்போது இங்க வந்து ஸ்டோர் ஆகக்கூடிய சார்ஜஸ் வந்து Q1. அப்ப இங்க ஸ்டோர் ஆகக்கூடியது எவ்வளவு இருக்கும்? Q2. இங்க Q3. ஆனா போன இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சு 3லயுமே வந்து என்ன ஆச்சு அப்படின்னா சார்ஜஸ் வந்து ஈக்குவலா இருந்துச்சு. மூன்று மின்தேக்கிகள்லயுமே ஸ்டோர் ஆகக்கூடிய மின்துகளோட மதிப்பு எப்படி இருந்தது? ஈக்குவலா இருந்தது. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா எது சேஞ்ச் ஆகும்? சார்ஜஸ் வந்து என்ன ஆகும்னா சேஞ்ச் ஆகும். அப்ப அக்கார்டிங் டு லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ், மின்னூட்ட அழிவின்மை விதியின்படி, மின்னூட்ட
அழிவின்மை விதி. மின்னூட்ட அழிவின்மை விதினா என்னப்பா? சார்ஜ் கன்சர்வேஷன். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம். எனர்ஜி கன்சர்வேஷன் தெரியும். சரி, முதல்ல ஆற்றல் அழிவின்மை விதி யாராவது ஒருத்தருக்கு வருங்க. எனர்ஜி கன்சர்வேஷன் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. சொல்லுங்கப்பா. எனர்ஜி கன்சர்வேஷன்ல யாராவது ஒருத்தர் சொல்லுங்கயா. ஆற்றல் அழிவின்மை விதி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதெல்லாம் தூங்கிட்டீங்களா? யாராவது மைக்கு அட்மிட் பண்ணுங்க பாருங்க. நான் சொன்னோன்னா ஓ இதுதானா அப்படின்னீங்க. எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் nor be destroyed. லிங்கா சொல்லுங்க. அப்போ ஃபர்ஸ்ட் லைன் சொல்லுங்க. எனர்ஜி கன்சர்வேஷன்ல என்ன? எனர்ஜி Is neither be created nor be destroyed. வெரி குட், வெரி குட், வெரி குட். ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. இது எனர்ஜி கன்சர்வேஷன். இங்க சார்ஜ் கன்சர்வேஷன்னா சார்ஜ் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் nor be destroyed. nor be destroyed. ஒரு வகையான மின்னூட்டங்கள்லாம் என்ன செய்யும்? வேறொரு வகையான மின்னூட்டமா மாறி இருக்கும். அப்ப இங்க இந்த V அப்படிங்கிற நம்ம ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா, மின்கலன். அந்த மின்கலன்ல இருந்து வெளியே வரக்கூடிய மின்னூட்டத்தின் மதிப்பு எதுக்கு சமமா இருக்கும்? Q is equal to Q1 plus Q2 plus Q3 இல்லையா? இந்த மூன்று மின்தேக்கிகளுக்கு உள்ளே குறுக்கே உள்ள மின்னழுத்தமானது அதோட கூடுதல் தான் இந்த மின்கலன்ல இருந்து வரக்கூடிய மின்துகளின் மதிப்பிற்கு சமமா இருக்கும். அப்ப Q is equal to Q1 plus Q2 plus Q3. சரியா? அப்போ ஏற்கனவே ஃபார்முலா தெரியும். C is equal to ஃபார்முலா என்ன? C is equal to சொல்லுங்கப்பா. Q by V. வெரி குட். Q by V. அப்ப Q is equal to என்ன வரும்? CV. வெரி குட். Q is equal to CV. அப்ப Q1 is equal to என்ன வரும்? Q1 is equal to என்ன வரும்? சொல்லுங்க, டக் டக்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கெபாசிட்டருக்கு V1. சொல்லுங்க. C1 V1. என்ன கரெக்டா தப்பா சொல்றீங்க? நாம என்ன சொல்லிட்டோம்? V வந்து எப்படி இருக்கும்? 3லயும் V sir. வெறும் V தான். ஏன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து சேமா இருக்கும். மின்னழுத்த வேறுபாடு ஒவ்வொரு மின்தேக்கி குறுக்கையும் எப்படி இருக்கும்? சமமா இருக்கும். அப்ப C1 V. அடுத்தது Q2 equal to என்ன வரும்? சொல்லுங்க. C2V sir. வெரி குட். C2. அடுத்தது Q3 equal to என்ன வரும்? C3V. இல்லையா? அப்ப என்ன ஆகும் பாருங்க. இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. என்ன ஆகும் சொல்லுங்க. அப்ப Q equal to வந்துரும். சொல்லுங்க. Q1க்கு பதிலா C1V சொல்லுங்கப்பா. C1V plus C2V plus C2V. C3V. இப்போ இது எதை காமன் அவுட் பண்ணிடலாம்? V. காமன் அவுட் பண்ணிட்டா என்ன வரும்? C1 plus C2 plus C3 இல்லையா? இப்போ அதே மாதிரி இங்க Q அப்படிங்கிறது இந்த பேட்டரியில இருந்து எமிட் ஆகக்கூடிய சார்ஜ். அப்ப ஏற்கனவே நம்ம போனதே ஒரு டயக்ராம் ப்ராப் பண்ண இருக்கா? Yes sir. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா எஃபெக்டிவ் கெபாசிட்டன்ஸ் வச்சுக்கோங்க. எஃபெக்டிவ் கெபாசிட்டன்ஸ் இங்க அங்க போனதுல சீரிஸ் கனெக்ஷன், அதனால CS போட்டோம். இது வந்து parallel கனெக்ஷன், சோ அதனால CP. இது V இல்லையா? அப்போ இந்த CPங்கிறது effective capacitance when capacitors are connected in parallel. அதான் CP. மின்தேக்கிகள் பக்க இணைப்பில் இணைக்கப்படும் பொழுது தொகுபயன் மின்தேக்கி திறன் CP. சரியா? அப்போ இங்க இந்த இந்த Qக்கு பதிலா அப்ப என்ன போடலாம்? இந்த இடத்துல Qக்கு பதிலா என்ன போடலாம் சொல்லுங்க? CPV sir. வெரி குட். CPV. சரியா? அப்போ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க பார்க்கலாம். அப்ப என்ன ஆகும் பாருங்க. அப்போ ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஃபார்முலால இந்த Qக்கு பதிலா CPV சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்ப என்ன ஆகும்? CPV is equal to சொல்லுங்க. C1V. இல்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? V இத காமன் அவுட் பண்ணிடுங்க. V into Sir. V into. வெரி குட், வெரி குட். பாருங்க என்ன ஆகும் அப்படின்னா CP into V is equal to V காமன் அவுட் பண்ணிட்டோம். அப்ப ரிமைனிங் என்ன இருக்கும்? C1
plus C2 plus C3. சரியா? அப்போ VB என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும் sir. Cancel. CP is equal to என்ன வரும்? C1 plus C1 plus C2 plus போன இதுல என்ன படிச்சோம்? 1 by CS னு படிச்சோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அப்படியே ஆட் பண்ணு. அப்ப the effective capacitance in parallel combination is equal to sum of individual capacitance of the capacitors connected in parallel. போனது என்ன பண்ணோம்? ரெண்டு இடத்துல இன்வர்ஸ்ங்கிற வேர்டு யூஸ் பண்ணோம். ரெசிப்ரோ அதாவது இன்வர்ஸ் ஆஃப் எஃபெக்டிவ் கெபாசிட்டன்ஸ் ஒன்னு யூஸ் பண்ணோம். அடுத்தது என்ன யூஸ் பண்ணோம்? சம் ஆஃப் இன்வர்ஸ் ஆஃப் அப்படின்னு யூஸ் பண்ணோம். தொகுபயன் மின்தேக்கி திறனின் தலைகீழ் மதிப்பானது போன இதுல. சரியா? அப்போ ரெண்டு இடத்துல தலைகீழ் மதிப்புங்கிற யூஸ் பண்ணிருக்கோம். அந்த ரெண்டு தலைகீழ் மதிப்பு மட்டும் எடுத்துட்டீங்கன்னா இங்க முடியும். CP is equal to C1 plus C2 plus C3. அப்ப தொகுபயன் மின்தேக்கி திறனானது தனித்தனியான மின்தேக்கிகளின் மின்தேக்கி திறனின் கூடுதலுக்கு சமம். எப்போ? மின்தேக்கிகள் பக்க இணைப்பில் இணைக்கப்படும் பொழுது. சரியா? இப்போ இதுல போனதுல நம்ம சொன்ன மாதிரியே C1 is equal to 10 மைக்ரோஃபாரட்னு எடுத்துக்கங்க. C2 is equal to 20 எடுத்துக்கங்க, 20 மைக்ரோஃபாரட். C3 is equal to 30 மைக்ரோஃபாரட்னு எடுத்துக்கங்க, மைக்ரோஃபாரட். சரியா? அப்ப என்ன வரும்? CP யோட வேல்யூ என்ன வரும்? 60 மைக்ரோஃபாரட். 60 மைக்ரோஃபாரட். அப்போ இந்த 60ங்கிறது வந்து பாருங்க இருக்கிறதுலயே அதிகமான மதிப்புடையது 30. அந்த 30 விட எப்படி இருக்கு? 30 விட கிரேட்டரா இருக்கு. அப்போ parallel கனெக்ஷன்ல நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. parallel கனெக்ஷன்ல எஃபெக்டிவ் கெபாசிட்டன்ஸோட மதிப்பு அங்க உள்ள கெபாசிட்டன்ஸ்ல எது கிரேட்டரா இருக்கோ அதை விட என்ன செய்யும்? கிரேட்டரா. இப்போ மேக்ஸிமம் வேல்யூ வந்து 30. அப்ப எஃபெக்டிவ் வந்து பாத்தீங்கன்னா 30 விட கிரேட்டரா இருக்கு. ஆனா போன இதுல சீரிஸ் கனெக்ஷன்ல என்ன படிச்சோம்? அதை விட லெஸ்ஸா இருந்துச்சு சார். மினிமமா உள்ள கெபாசிட்டன்ஸை விட லெஸரா இருக்கும். அப்போ நல்லா மைண்ட் வச்சுக்கோங்க குழந்தைங்களா. மின்தேக்கிகள் பக்க இணைப்பில் இணைக்கப்படும் பொழுது தொகுபயன் மின்தேக்கு திறனானது அங்குள்ள எது அதிகமா இருக்கோ அந்த மின்தேக்கு திறனை விட என்ன செய்யும்? அதிகமா இருக்கும். இப்போ C1 C2 C3 மூன்று மின்தேக்கிகள் இருக்கு. இந்த மூன்று மின்தேக்கிகள்ல அதிகமான மின்தேக்கு திறனை உடையது வந்து பாத்தீங்கன்னா C3 30 அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப தொகுபயன் அந்த 30 விட என்ன செய்யும்? அதிகமா இருக்கும். சரியா? அப்போ அது மட்டும் இல்லாம நம்ம ஏற்கனவே படிச்சோம் C is equal to இந்த இது என்ன எங்க படிச்சோம் சொல்லுங்க? F0 A by D எங்க படிச்சோம்? எதுக்கான ஃபார்முலா? C is equal to F0 A by D எதுக்கான ஃபார்முலாப்பா? parallel plate capacitor. கெபாசிட்டன்ஸ் ஆஃப் a parallel plate capacitor. இணைத்தட்டு மின்தேக்கிகளின் மின்தேக்கி திறன். அப்ப அந்த மின்தேக்கி திறன் எதுக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கும் படிச்சோம்? C is proportional to A. பரப்பு அதிகரிக்க அதிகரிக்க என்ன செய்யும்? மின்தேக்கி திறனும் அதிகரிக்கும் படிச்சிருக்கோம். சரியா? அப்ப இதுல நீங்க வந்து இந்த பக்க இணைப்பில் இணைக்கும் பொழுது அதோட மின்தேக்கிகளோட பரப்பு அதிகமானாலும் மின்தேக்கி திறனோட மதிப்பு என்னாகும்? அதிகமாகும். ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே வந்து நாம வந்து படிச்சிருக்கோம். சரியா? ஸோ இதுல எது டவுட் இருந்தா